உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம். குரு வக்ர நிலைக்கு வரப்போகிறார். அதாவது குரு இப்போ அதிசார பயிற்சியின் மூலியமாக கடகராசிக்குள்ளே இருக்கார். கடகராசியில் இருந்துட்டு இருக்கார். அதிசார நிலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். அதாவது தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது அதிசார பயிற்சி. ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருக்கிறார். அதாவது மிதுனத்திலிருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் இருக்காரு. இப்போ திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதுன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார். அதுக்கு பேர் தான் வக்ர நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்ஸில் திரும்ப மிதுன ராசிக்கு மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 119 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது நம்ம நவம்பர் 18ஆம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். மிதுன ராசிக்குள்ளே வந்த பின்னாடியுமே வக்ர நிலை தொடர்ந்து, அதாவது நம்ம மார்ச் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்குது, 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 119 நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் வாழக்கூடிய கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு யாருமே இந்த ஒரு பட்டத்தை என்றைக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அதாவது கன்னிராசிக்காரர்கள்லாம் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஈஸியாக இவங்களை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இவங்க பெரிய ஒரு அபாயகரமான ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள தோற்றத்தை பார்த்தோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் கன்னிராசின்னு தெரிஞ்ச பின்னாடியோ அது மாதிரிலாம் கூட நினைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமான ஆட்கள் கிடையாது. பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸ். அதாவது அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுமை திறன்லேயும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட ஆளுமை திறன் அதிகாரம் சார்ந்ததாக இருக்காது, அறிவு சார்ந்ததாக இருக்கும். ஒருத்தன்ட்ட எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், ஒருத்தனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு மதிநுட்பத்தோடு செய்யக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அன்பும் கருணை அக்கறை எல்லா இதுவுமே அந்த விஷயத்துலையுமே கன்னிராசிக்காரர்கள் நம்ம அடிச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பண்புகள் கொண்ட இந்த கன்னிராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்காங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு பண்புகள்லாம் காரணமாக இருக்கிறது ஒரு 4 விஷயம். முதல் விஷயம் ராசிநாதன் புதன். புதன் அதிபுத்திசாலி, புத்திகாரகன் அவர் தான். ஸோ அவர் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது அந்த கன்னி ராசியில் ஒரு சிறப்பு அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரச கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன், இவங்க மூணு பேர்த்துடைய நட்சத்திரங்கள் உள்ளே இருக்குது. சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 4 பாதம், அப்புறம் சித்திரை 1, 2 பாதம், செவ்வாயுடைய நட்சத்திரம். இது எல்லாமே இருக்கிறதுனால இயல்பாகவே அவங்களுக்கு இந்த குணங்கள்லாம் இயற்கையாகவே வந்துடும். அதாவது அரச பண்புகள், தலைமை பண்பு, பொறுப்புணர்ச்சி, விடாமுயற்சி, அன்பு, அக்கறை, இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துடும். ஸோ இதனால தான் நான் சொன்னேன், அவங்கள நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு நடந்துக்கக்கூடிய பண்புகள் உண்டு. அது போக புதன் ராசிநாதன் பார்த்திங்கன்னா, கெட்ட கிரகங்கள் அசுப கிரகங்களோடு சேரும்போது அசுபராகவும், நல்ல கிரகங்களோட சுப கிரகங்களோட சேரும்போது சூப்பராகவும், தனிச்சிருக்கும்போது சூப்பராகவும் வேலை செய்யக்கூடியவர். ஸோ அதனால் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பண்புகள், அதாவது இயல்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே அவங்க ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட, சிறப்பு பண்புகள் கொண்ட கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு குருவுடைய வக்ர பலன் பார்க்க போகிறோம். அது குரு வக்ர நிலையில் 119 நாட்கள் தொடர போகிறார். அதாவது நவம்பர் 18ஆம் தேதியிலேருந்து மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலை தொடர போகிறாரு. அந்த வக்ர நிலைக்கு அவர் மிதுன ராசிக்குள்ளே 10ஆம் இடத்துக்குள்ளே, அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனோட இன்னொரு வீடான மிதுன ராசிக்குள்ளே அவர் என்டர் ஆகிறதுக்கு வக்ர பயண காலம் பார்த்திங்கன்னா 1 மாதம். அதை தாண்டி அங்கே வந்த பின்னாடி அங்கேருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலே தான் வக்ர நிலையில் தொடரப்போகிறார். அதாவது வக்ர நிலையில் தொடரப்போகிறார். அந்த மார்ச் 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு. ஒரு சீரான நிலையில், இயல்பான நிலையில் தொடரப்போகிறாரு 2026 ஜூன் மாதம் வரைக்கும். நம்ம இப்போ எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த வக்ர காலத்தில் என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகை கிரகம் தான். புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் பகை எதிரி. அந்த வகையில் எதிரியாக இருக்கிறவர் நமக்கு எப்படி நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செய்வார். அதாவது ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், ஏன் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்ல யோக பலன்களை தான் செய்வார்.
ஸோ அந்த வகையில வந்து இப்போ உங்களுக்கு அதிசாரத்தில உங்க ராசியிலிருந்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்கூட்டியே வந்திருக்கக்கூடிய அதிசார நிலையில கடகராசியில வந்திருக்கக்கூடிய குரு பகவான், அ லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பல நல்ல வெற்றிகளையும், இதையும் ஆதாயங்களையும் குடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான், இன்னும் ஒரு 1 மாசத்துல அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மிதுன ராசிக்குள்ள வந்துருவார். மிதுன ராசிக்குள்ள வந்த பின்னாடி தான் வந்து உங்களுக்கான சிறப்பான, தரமான சம்பவங்கள் காத்திருக்கு நல்ல விதமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், அப்புறம் முழு அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு, இவங்க 2 பேரும் 6ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் யோக கிரகங்களா சனியும், ராகுவும் இருந்தாலும் கூட, நட்பு கிரகமா இருந்தாலும் கூட, அவங்க இருக்கிற ஸ்தானம் வந்து 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இட ஆதிபத்திய பலன்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். 6ஆம் இட ஆதிபத்திய பலன்கள் என்னன்னா, ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது நோய், எதிரி, கடன். கடனாலயும், அ தேவையற்ற சிக்கல்கள், போராட்டங்கள், வீண் பழி இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலயும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்னாலயும், ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடம்பு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்கன்னு சொல்ற மாரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டுருக்கும். ஒரு சில வயது மூத்த பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நம்மள இந்த கணுக்கால் வலி, பாதம் வலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய சனியும், ராகுவும் பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு வந்து குரு வக்ரத்தில மிதுனத்துக்குள்ள வந்த பின்னாடி, அவருடைய பார்வை சுப பார்வை குடுக்க போறார். குரு உங்களுக்கு எதிரி கிரகமா இருந்தாலும், பகை கிரகமா இருந்தாலும், அவருடைய பார்வை நன்மைய தான் செய்யும். குரு வந்து அவர் எந்த ஸ்தானத்தில இருந்தாலும் கூட, அவர் இருக்கிற ஸ்தானத்த விட, அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு வந்து நல்ல பலன்கள குடுப்பார். அந்த நல்ல அதியோக பலன்கள குடுப்பார். அந்த வகையில உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கான பார்வைய குடுக்க போறாரு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்களையும், அ பொருளாதாரம் சார்ந்த நல்ல ஒரு ஆதாயங்களையும் குரு குடுக்க போறாரு அப்படின்றது தான் உள்ளபடியே உண்ம. ஸோ, அதனால இந்த சனி, ராகு மற்றும் இந்த அசுப கிரகங்களுடைய ஆதிபத்திய 6ஆம் இட ஆதிபத்திய தொந்தரவுகள நீக்கி, குரு வந்து நல்ல உங்களுக்கு முன்னேற்றங்களையும், ஆதாயங்களும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த 119 நாட்கள்ல குருவால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்களும், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்களும், பணியிட மாற்றங்களும், பணி மாற்றங்களும், வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குமான ஒரு சூப்பரான ஒரு காலம்னே நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான துலா ராசியிலயும் குடுக்க போறார். தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில மகிழ்ச்சி, அப்புறம் பொருளாதார முன்னேற்றம், இது எல்லாமே வந்து நல்ல விதமா கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா உங்களோட சுகஸ்தானம், 4ஆம் இடமான தனுசு ராசி, உங்களுடைய தாயாருடைய நிலை, உங்களுடைய ஆரோக்கியம், வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையிலயும் வந்து நீங்க பாக்கியவான்கள் தான் சொல்லலாம். இது வக்ர நிலையிலிருந்து குடுக்கும்போது இன்னும் சிறப்பா தான் குடுக்கக்கூடிய இயல்பா குடுக்கிறத விட கூடுதலா நல்பலன்கள குடுக்க போறார் குரு பகவான் அப்படின்றது தான் உண்ம. அ கிட்டத்தட்ட 119 நாட்களும் குரு அருளால் குருவுடைய குருவுடைய அருளால் கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் அப்படின்றது தான் உண்ம அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரத்தில இருக்காரு, அதிசாரத்தில இருக்காரு, எந்த நிலையில வேணா இருக்கட்டும். அத பத்தி கவலையப்படாதீங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, முழு சுப கிரகம். அவருடைய மகத்துவத்த ஒரு ஜோதிடரா நான் நெறைய உணர்ந்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய பேரோட ஜாதகங்கள தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ தோஷம் இருக்கும். குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது. உண்ம ஜோதிட சாஸ்திரம் அதான் சித்தநாதர்களும் அதான் சொல்றாங்க. குரு பார்த்துட்டா அந்த தோஷத்த வந்து தோஷமா எடுத்துக்க வேண்டியதில்ல. அது யோகமா தான் வேலை செய்யும்ன்றத சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம். செவ்வாய் 2, 4, 7, 8ல இருந்தா தோஷம். 7, 8, 12ல இருந்தா தோஷம். ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருந்தா, அவங்களோட சுப கிரகமான முழு சுப கிரகமான வியாழன், குரு பகவான் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லன்ற மாரி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு செவ்வாய் அப்படின்னா, பஞ்சனை தோஷம். அது செய்யும். ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தா மட்டும் இல்ல. அதுக்கு திரிகோண நிலைகள்ல செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாரியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம், சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப செவ்வாய் தோஷத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய, அதை யோகமா மாத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அ கிரகமா நம்ம சுப கிரகமான குரு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க, நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள தான் குடுப்பார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மைய தான் செய்வார்.
நல்லதை செஞ்சு திருத்துவோம். நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல்" அப்படின்ற அடிப்படையில தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால கூடுமான வரைக்கும் நல்லத செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரே தவிர்த்து, நெகட்டிவான பலன்கள குடுத்து கெடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் தான் நம்மளுடைய குரு பகவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 119 நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வக்ர காலம் அப்படின்றது. ஸோ, இதில வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்கள குடுப்பாரு அப்படின்ற மாரி, இத தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம். இத தாண்டி கோச்சார கிரகங்களும் நம்ம கணக்கு இருக்கு. முக்கிய கிரகமா இந்த ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்கு. கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம வந்து உங்களோட சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது. ஜோதிடமே அதுதான். ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்தீங்கன்னா, விதி, மதி, கதி அப்படின்ற 3 நிலைகள்ல தான் இயங்குது. இதில விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி, அ கதி அப்படின்றது சூரியன். இந்த 3 நிலைகள வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும். இப்ப நம்ம வீடியோக்கள்ல நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதி அப்படின்ற சந்திரன் ராசிய வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதுபடி பார்த்துருக்கோம். அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் குடுப்பாரு அப்படின்றத பார்த்துருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய இன்னும் கூடுதலான விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்கள நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நான் அதுக்கு உதவ தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.